Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல தட்டை முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நான் புழுங்கல் அரிசி 2.5 கப் எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு அதை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிரைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய், உப்பு எல்லாமே போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டேங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன், அந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா சீரகம், ஊற வச்சு எடுத்துக்கிட்ட கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்ட எள்ளு, உங்களுக்கு மிளகு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா மிளகும் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூளுக்கு அப்புறமா 3/4 கப் பொட்டுக்கடலை மாவுங்க. பொட்டுக்கடலையை மிக்சியில் பொடிச்சிட்டு ஜலிச்சு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை விட்டு ஃபுல்லாக எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் கப் அளவு சொல்கிறது பார்த்தீங்கன்னா 200 கிராம், அதாவது 2.5 கப் அரிசிக்கு 3/4 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்காங்க. போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு உருக்கி எடுத்துருக்க வெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதையும் சேர்த்து அந்த மாவில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வெண்ணெய் சேர்க்க பிடிக்காதவங்க சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மள தட்டை முறுக்கு செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பூரி மேக்கர் இருக்குல்லங்க, சப்பாத்தி மேக்கர், அதில் அதாவது ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோம்ல, அதில் ஒரு பாலித்தீன் பேக் வச்சுட்டு கவர் தான் நான் கிழிச்சு எடுத்துருக்கேங்க, ஏதோ ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அது மேலே ஆயில் ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க 2 பக்கமும். இந்த மாதிரி குட்டி சைஸ் பாலாக எடுத்து அதுக்கு மேலே வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம், லைட்டாக பண்ணுங்கள் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது அவ்வளோதாங்க, நம்மளை எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் டவலில் நீங்கள் ஒரு தடவை போட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ 5 6 அந்த மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே எண்ணெய் சூடானதும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் ஈவனாக குக் ஆகும் உங்களுக்கு. பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. நான் ஒன்றா உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஃபோக்கில் ஜஸ்ட் லைட்டாக ஹோல்ஸ் போட்டுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறமா போடலாம். உங்களுக்கு அந்த பபிள்ஸ் வராது, ஃப்ளாட்டாக இருக்கும். ஸ்டவ் எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக குக்காகி வந்துச்சு. ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கருகிடும், உங்களுக்கு குக் ஆகாது சென்டர் பார்ட்டெல்லாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஈவனாக குக் ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான தட்டை முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.